ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் இதையும் பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. இன்றைக்கி நான் இதை செய்கிறதுக்கு பிரியாணி சேமியா பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன், அனில் பிராண்டில். இது கூடவே ஒரு மசாலா பாக்கெட்டும் வருது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் கூடவே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி இதில் கூட சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நான் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொடுத்துருக்கிற இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.